அந்த இடத்துல ஒரு மலை மாதிரி தெரியுதா, அது மலை இல்லை, வல்கனோ. இப்போ எனக்கு ரைட் சைடில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிரப்ராக்கில் இருக்க இன்னொரு கிரேட்டர். அண்ட் இன்னொரு சூப்பரான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி ஒரு கிரேட்டர், அதாவது வல்கனோவாக இருந்த ஒரு மலைக்கு மேலே தான் ஏறிட்டுருக்கோம். கைஸ், நம்ம இன்றைக்கி ஸ்டே பண்ண போகிற பிளேஸ் வந்துவிட்டோம். இதோட பேர் ஹோட்டல் பைஃப்ராஸ்ட். பைஃப்ராஸ்ட்டுங்கிறது ஐஸ்லாண்டில் அகெயின் நார்த் வெஸ்ட் சைடில் இருக்கிற ஒரு குட்டி வில்லேஜ். அண்ட் இப்போ நம்ம ஸ்டே பண்ண போகிற இடத்துக்கு ஒரு செம ஸ்பெஷாலிட்டி இருக்குது. நம்ம ரூம் இங்கே இருக்கா, அந்த இடத்துல ஒரு மலை மாதிரி தெரியுதா, அது மலை இல்லை, வல்கனோ. ஒரு இன்ஆக்டிவ் வல்கனோ தான். பட் 2000 வருஷத்துக்கு முன்னாடி அது சார் 2000 ஐயோ நானே கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நினச்சிக்கலாம். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி எரப்ட் ஆச்சு. அண்ட் இல்லை 2000 வருஷம் தான், இப்போ ஞாபகம் வந்துருச்சு. ஸோ அங்கே இருக்க லாவா ஃபீல்டு எல்லாமே வந்து 2000 இயர்ஸ் ஓல்டு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ 2000 வருஷத்துக்கு முன்னாடி எரப்டான வல்கனோ அது. அந்த வல்கனோ இங்கேருந்து ஒரு 200 மீட்டர் தான், அங்கே தான் நம்ம தங்கியிருக்கோம். மறுபடியும் இந்த வருஷம் இப்போ அதுவும் இன்றைக்கி எரப்ட் ஆகக்கூடாதுன்னு ஆண்டவன் வேண்டி தான். அண்ட் அந்த போகிற வழியில் ஒரு யூனிவர்சிட்டி இருக்குது, பைஃப்ராஸ்ட் யூனிவர்சிட்டி. அப்புறம் ஒரு வாட்டர் ஃபால் இருக்குது. ஸோ இது எல்லாமே போய் இன்றைக்கி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம், தாறுமாறு பண்ணுறோம். வாங்க எக்ஸ்ப்ளோர் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம இப்போ இந்த பைஃப்ராஸ்ட்னு சொன்ன வில்லேஜில் நடந்துகிட்ருக்கோம். அண்ட் இதுதான் நம்ம தங்கியிருக்க ஹோட்டல் சூப்பராக இருந்துச்சு. அண்ட் இது ஃபுல்லாகவே வல்கேனிக் ஏரியா தான். நம்ம நடந்துகிட்ருக்கிறது கூட வல்கேனிக் ராக்ஸ். இங்கேருந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹைக் பண்ண போகிற வல்கனோ தெரியுது. நம்ம ரூம் வியூ காமிச்சேன். ஸோ இங்கே பாருங்கள், நம்ம ஹோட்டலோட எக்ஸ்டென்ஷன். ஸோ அங்கேருந்து அப்படியே இங்கே ஜாயின் ஆகுது. சீரீஸ் நல்ல தரமான ஹோட்டல் தான். வல்கனோவில் ஹைக் பண்ணுறேன், செம்ம எக்ஸைட்டடு. வாங்க உள்ளே போய் எப்படி இருக்குது ஏறி பார்க்கலாம். எனக்கு சைடில் எல்லாமே பாருங்கள் ஃபுல்லாக லாவா ராக்ஸ் தான். நம்ம அப்படியே மலையை நோக்கி போயிட்டுருக்கோம். கம்ப்ளீட்டாக லாவா ஃபீல் தான். எவ்வளோ தூரத்துக்கு போகுதுன்னு பாருங்கள். அப்படியே அந்த மவுண்டன், அங்கே ரிவர் இருக்குது, அது வரைக்கும் அப்படி தான் இருக்குது. பட் இந்த சைடு பார்த்திங்கன்னா போய்கிட்டே தான் இருக்குது லாவா ஃபீல்ட். அண்ட் நம்ம சைடில் இப்போ இங்கே பார்த்துட்டு இருக்க பில்டிங் தான் பைஃப்ராஸ்டோட யூனிவர்சிட்டி. இங்கே ஒரே யூனிவர்சிட்டி தான் இருக்குது, வெல்கோமினா பைஃப்ராஸ்ட். அண்ட் அந்த சைடு பாலடைஞ்ச பழைய பங்களா என்னென்னு பார்த்தீங்கன்னா இதோட ஹாஸ்டல் போல். செம ஃபன்னில். முக்கியமாக ஒரு கீ அட்வைஸ், இந்த மாதிரி லாவா ஃபீல்டு எங்கேயாச்சும் பார்த்தீங்க நீங்கள் போகிற இடத்துல அந்த மாதிரி இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு அது மேலே ஓடிடாதீங்க. அங்கே எங்கே பிட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது. ஸோ உள்ளே விழுந்தோன்னா யாருமே நம்மளை காப்பாற்ற முடியாது. இன்கேஸ் உங்கள் கைடில் யாராச்சும் இது சொல்லனா எக்ஸைட்டடாக இது மேலே நடந்து போய் ஃபோட்டோ எடுக்கலாம், அந்த மாதிரி நம்ம ஊரில் பண்ணுற மாதிரி தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க. இது ஒரு சேஃப்டி டிப்பாக நான் சொல்லணும்னு நினச்சேன். அப்படியே நடந்து போய் அப்படியே நம்ம வல்கனோ போகிறோம். நீங்கள் வெஸ்டர்ன் பார்ட் ஆஃப் ஐஸ்லாண்டில் இந்த ரிமோட் பிளேஸுக்கு வந்தீங்கன்னா எங்கடா சாப்பிட்றது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கவே வேணாங்க. இங்கே ஒரு சூப்பரான ரெஸ்டாரண்ட் இருக்குது. இங்கே ஃபுட் நீங்கள் கண்டிப்பாக டேஸ்ட் பண்ணி ஆகணும்னு சொல்லுவோம். அண்ட் அந்த ரெஸ்டாரண்ட் இந்த இன்ஆக்டிவ் வல்கனோட அடிவாரத்தில் தாங்க இருக்குது. இப்போ நம்ம ஹைக் பண்ண போகிற வல்கனோவுக்கு ஒரு பேர் இருக்குது. இதோட பேர் என்னென்னா கிரப்ராக் வல்கனோ. நான் சொன்ன மாதிரி இது இன்ஆக்டிவ் ஸ்டேட்டில் தான் இருக்குது. ஸோ நடந்து போகிறனால நமக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. பட் ஒரு ஆக்டிவ் வல்கனோ 2021 ஆக்டிவ் வல்கனோ ஐஸ்லாண்டில் இருக்குது. அதுவும் நம்ம ஹைக் பண்ணுவோம். அதோட வீடியோ லிங்க் அங்கே இருக்குது, கண்டுபிடிச்சிக்கோங்க. அதுவும் கண்டிப்பாக பாருங்கள். இது இன்ஆக்டிவ், ஆனால் அந்த வல்கனோவுக்கு ஆக்டிவ். நான் போன விளாகில் சொன்னதோட ரிப்பீட் என்னென்னா, இந்த மாதிரியான ஷார்ட்டெல்லாம் நான் நிஜமாக ஓடி தாங்க எடுத்தேன். அதனால்
இந்த கிளிப்பிங் முடிஞ்சதுக்கப்புறம் நான் கொஞ்சம் மூச்சு வாங்கிட்டு பேசினேன்னா நம்ம ஹைக்கிங் டைம் பவுண்டாக இருக்கனால நின்று ரெஸ்ட் எடுத்துகிட்டு பேசுறதுக்கு டைம் இருக்காதுங்க. 3000 வருஷத்துக்கு முன்னாடி இது ஒரு ஆக்டிவ் வல்கனோவாக இருந்தது. அண்ட் இப்போது இது ஒரு கிரேட்டர். ஸோ வல்கனோ கிரேட்டர் இது ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்னா, கிரேட்டர் இஸ் அ ரிசல்ட் ஆஃப் வல்கனோ அப்படி தான் சொல்லணும். ஸோ ஒரு வல்கனோ எரப்ட் ஆனதுக்கப்புறம் அந்த லாவாலாம் ஊற்றுனதுக்கப்புறம் நடுவில் ஒரு குழி மாதிரி பவுல் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் வந்துடும்ல, அதுக்கு பேர் தான் கிரேட்டர். வல்கனோங்கிறது ஆக்டிவ் ஸ்டேட்டில் இருக்குது, அதுக்குள்ளார லாவாக இருக்கும், எப்போ வேணாலும் எரப்ட் ஆகிறதா வல்கனோ. ஸோ வல்கனோ கிரேட்டருக்கும் இதான் டிஃப்ரென்ஸ். கிரேட்டர் இஸ் அ ரிசல்ட் ஆஃப் வல்கனோ. அண்ட் இப்போது நம்ம சொல்லணுன்னா கரெக்டாக சொல்லணுன்னா இப்போ ஒரு கிரேட்டர் தான் பார்க்குறோம். பட் ஒன்ஸ் இட் வாஸ் அ வல்கனோ. சரிப்பா, இப்போ இது வந்து கிரேட்டராக இருக்குது, மறுபடியும் எரப்ட் ஆகுமா ஆகாதா அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்கு இருக்கும். மறுபடியும் எரப்ட் ஆக வாய்ப்பு ஒன்று இருக்குது. கிரேட்டர் மறுபடியும் வல்கனோவாக மாற வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அது நிறையா ஆக்டிவிட்டீஸ் டிபெண்ட் ஆகி தான் டோட்டலாக இருக்குது. இப்போது எனக்கு கீழே அங்கே ரைட் சைடில் ஒரு கல்லுக்கெல்லாம் அடுக்கி வச்சு ஒரு மாதிரி பண்ணியிருக்காங்களே. ஒரு காலத்தில் பல காலத்துக்கு முன்னாடி அங்கே மக்கள் தங்கி இருந்திருக்காங்க, பழங்குடியினர் சொல்லப்போனால். அண்ட் இந்த லேண்ட்ஸ்கேப் வியூ பாருங்கள். இப்போ நான் உங்களுக்கு என்ன காமிக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் இன்சைட் அ வல்கனோ. அதுக்கு பதிலாக ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி வல்கனோ எரப்ட் ஆனதுக்கப்புறம் கிரேட்டர் ஆயிரும். அண்ட் இதுதான் கிரேட்டர். இந்த கிரப் ராக் கிரேட்டர் லெஸ் தேன் 3000 இயர்ஸ் அப்போ தான் ஒரு ஃபிஷர் எரப்ஷனால் உருவானது. வல்கானிக் எரப்ஷன். இப்போ எனக்கு ரைட் சைடில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கிரப் ராக்கில் இருக்க இன்னொரு கிரேட்டர். ஸோ ஒரு கிரேட்டரில் இருந்து இன்னொரு கிரேட்டரோட வியூ எப்படி இருக்குன்னு பாருங்கள். அண்ட் இந்த கிரேட்டர் தான் இப்படி சுற்றினா உங்களுக்கு இங்கே தெரிய போகுது. அண்ட் சுற்றி லேண்ட்ஸ்கேப் பாருங்கள், தரமான சம்பவம். போய் ஆரம்பிச்சிருச்சு. மேகம் பார்த்தா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். குட்டியாக தான் ட்ரிஸ்லிங் தான் இப்போதைக்கு இருக்குது. அண்ட் நம்மளோட ஹோட்டலோட வியூ அங்கே தெரியுது பாருங்க. ஸோ அவ்வளோ பக்கத்தில் இருக்கோம். நம்ம ஃபிஷர் அதெல்லாமே நம்ம ஸ்னோர்க்கிலிங் வீடியோவில் பார்ப்போம், அதை பற்றி டீட்டெயிலாக. ஏன்னா நம்ம ஸ்னோர்க்கிலிங் பண்ணுறப்போ ஒரு ஃபிஷர் கான்டினென்டல் பிளேட்ஸ், டெக்டானிக் பிளேட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ சில்ஃப்ரா ஃபிஷர் அதோட பேர். அந்த ஃபிஷருக்குள்ளார போய் தான் நம்ம யூரோப்பையும் அமெரிக்காவையும் அப்படி தொட்டு ஒரு vlog கிரியேட் பண்ணியிருக்கோம். அதான் ஃபிஷர் பற்றி என்ன சொல்ல வரேன்னு சொல்லாமல் பாருங்கள், எது பேசிகிட்ருக்கேன். ஸோ ஃபிஷரை பற்றி இன்னும் டீட்டெயிலாக அது என்ன அப்படிங்கிறதெல்லாமே நம்ம அந்த vlogல பாருங்கள், டீட்டெயிலாக தெரியும். ஓகேவா? ஸோ நம்ம இப்போ கிரேட்டர் அண்ட் வல்கனோ டூர் அதை கண்டினியூ பண்ணலாம். அண்ட் அப்படியே லாவா ஃபீல்ஸ் பாருங்கள். இந்த எரப்ஷனால் எவ்வளோ தூரத்துக்கு லாவா இது ஸ்ப்ரெட் ஆகிருக்குன்னு பாருங்கள். ஃபுல்லாக இதை சுற்றி கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு ரேடியஸ் ஒரு 3-4 கிலோமீட்டர் கண்டிப்பாக இருக்குங்க. இந்த சைடு கம்மியாக இருக்குது, அந்த சைடு ரொம்ப லென்த்தாக போகுது. ஸோ இந்த சைடு பார்த்திங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டர், ஆக்சுவலாக அந்த சைடு ஒரு 6 கிலோமீட்டர் போகுது, இந்த சைடு ஒரு 1 கிலோமீட்டர் தான். பின்னாடி சைடு ரொம்ப ஸ்ப்ரெட் ஆகலை. ஸோ இவ்வளோ தூரத்துக்கு லாவா ஃபீல்ட் க்ரியேட் ஆகிறதுக்கு இந்த வல்கனோ எரப்ஷன் காரணம். லெஸ் தென் 3000 இயர்ஸ் முன்னாடி இது நடந்திருக்கு. ஆமாம், போக்கிமான்லலாம் சாரிசார்ட் அப்படியே உலகத்தை சுற்றி அப்படியே அதோட சிக்னேச்சர் மூவ் ஒன்று பண்ணுவோம்ல. ஸோ அதெல்லாம் ஞாபகத்துக்கு முன்னாடி கண்ணுக்கு முன்னாடி வந்துட்டு போகுது.
மழை வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அண்ட் நம்மக்கிட்ட ஹூடிஸ் இல்லை, சும்மா ஸ்டைலாக இருக்கட்டும்னு இதை போட்டு வந்தேன் தேர்மல்ஸ். பட் ஸ்டைல் முக்கியம் இல்லை, எசென்ஷியல் தான் முக்கியம் அப்படின்னு தெரிஞ்சிச்சு. நம்ம குடுகுடுன்னு இப்போ ஹோட்டல் ஓடி நம்ம வெதர் ஜாக்கெட் எடுத்துகிட்டு வாட்டர் ஃபால்ஸ் ஒன்று எக்ஸ்ப்ளோர் பண்ண போகலாம். அப்புறம் ஆமாம், இந்த வீடியோவை இங்கோட முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பல பிளேஸ் ஒட்டுக்கா சேர்ந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ரூபன் சைனிங் ஆஃப். பாய், டேக் கேர்.